தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அதிமுகவே பிரம்மாண்ட கட்சி தானே? ஆமா. அதை விட என்ன பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருதுன்றாரு. யார சொல்றாரு? அதாவது நான் சொல்றேன், எடப்பாடியார் அப்படிங்கறதே ஒரு பெரிய பிரம்மாண்டம். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த பிரம்மாண்டத்தை சொல்றாரு? நாங்க என்னன்னா அந்த பிரம்மாண்டத்தை நாங்க இப்ப சொல்ல, அதாவது நீங்க ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டே 4.5 வருஷம் இல்ல பல வருஷமா ஓட்டிட்டு இருந்தீங்க. செங்கலை தூக்கி வேண்டியது செங்கலை தூக்கிட்டே தெரிஞ்சீங்க. நாங்க ஒரு சின்ன பிரம்மாண்டம்னு சொன்னதுக்கு இப்படி ஆடி போய் கோந்துட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு புரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி ஆளுகிற போது எவ்வளவு மக்கள் பயமின்றி சுதந்திரமாக இருந்தா அந்த சுதந்திரம் மக்களுக்கு இப்போது இல்லை. காரணம் திராவிட முன்னேற்ற கழக மக்கள் எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கிட்டத்தட்ட பேப்பர் எடுத்து படிச்சோம்னா பாலியல் வன்கொடுமை, பள்ளியில் பாலியல் வன்கொடுமை, வீதியில் வன்கொடுமை, கோவிலில் வன்கொடுமை எல்லாம். முன்னால கோவில் எல்லாம் இருந்தது, இப்ப கோவிலையும் பூந்துருச்சு. ஏன்னா இவ கோயிலில் இவி பூந்துட்டாங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா அவர்கள், நான் அவரை கிட்ட இருந்து கூட பார்த்திருக்கிறேன். அவர் தெளிவானவர், ரைட்டா? அவர் தெளிவாக சொல்லியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எடப்பாடி கே பழனிசாமியினுடைய தலைமையில் பிஜேபி என்டிஏ கூட்டணி அமையும், செயல்படும் என்பதுதான் அதனுடைய முழுமையான தமிழ் விளக்கம். இன்னையிலிருந்து நீங்க அந்த தமிழ் விளக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். குழப்பவாதிகளுக்கு ஏன் குழப்பமான முறையில ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அவ்வளவு குழப்பம் இருக்குன்றத காட்டுறீங்க. வெளிப்படையா தெரியுதே சார். அவர் இன்னொரு ஏதோ குழப்பம் இருக்கு. அதே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். சரி, நான் நாளைக்கு இல்ல சார், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் இல்ல சார்? அதை நீங்க வருத்தப்படுறீங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கே வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுவதற்கு என்ன? இன்னொரு மனிதன், இன்னொரு கட்சி பிறக்க வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்தில் இனிமேல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சமத்துவம் அப்படின்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்களுக்கான கட்சி, ஏழை எளிய மக்களுக்கான கட்சிங்கிற ஒரே கட்சி எதுனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இதை அழிக்கிறதுக்கு, திரட்டுறதுக்கோ மிரட்டுறதுக்கோ இன்னொரு தடவை பிறந்து வர வேணும். அன்பராஜாவுக்கு அவர்களுக்கும் இப்போது வயதாகி விட்டது. சரி, மனநிலை சிறிது சரியில்லை. மிக கடந்த 2000 இல்ல நான் சொல்லி கொடுத்துறேன் சார். அப்போ அன்னைக்கு இருந்தாரு. நீங்க டெல்லிக்கு போவீங்க, பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்தாரு. பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நானும் போறேன், இன்னும் வேற யாராலும் போலாம். நாளைக்கு நான் கூட போலாம், இன்னொருத்தர் நீங்களும் போலாம் பார்லிமெண்ட்டுக்கு. அது மேட்டரே இல்லை. காங்கிரஸுடைய வேலுச்சாமி அவர்கள் சொன்னாரு, எங்களுடைய அதிகமான சீட்டு கேட்போம், எங்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு கேட்போம். செல்வ பெருந்தகை அவர் வீட்டுல கூட்டி பெருக்கி தொடச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு இருக்கிறது இருந்தா போதுங்க. அவர் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தானே. இல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவர்தான் உண்மையும் கூட. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர்னா என்ன பவர் சார்? அதாவது பவரா? அந்த பவர் அப்படின்னு அவருக்கு ஒரு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கட்சி வேலை செஞ்சிருப்பார்ல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு VN சுப்பிரமணியம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் VN சுப்பிரமணியம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. காங்கிரஸ்னா ஒரு தேசிய கட்சி பிஜேபியா இருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நோக்கி வருவதற்கான காரணம் என்ன சார்? அருமையான கேள்வி. பட் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். தேசியம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தமிழகத்தை சார்ந்தவன், தமிழ் மண்ணில் பிறந்தவன். ஈரோடு மாவட்டத்தினுடைய கொங்கு மண்டலத்தில் நான் என்னுடைய வாழ்க்கை, கல்வி பயணங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தேசிய கட்சிக்கு அப்பாற்பட்டு இப்போ என்னுடைய பார்வை என்னுடைய தமிழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. அப்போது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் இணைகின்ற பொழுது ஒரு நல்ல செயல்பாடுகள் நம்மளால ஒரு சர்வீஸ் பண்ணணும் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் நான் இப்போது எடப்பாடியார் அவருடைய தலைமையில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். ரைட். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை, மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம்னு ஒரு பயணமெல்லாம் போயிட்டு இருக்காரு.
இந்த பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு, எல்லாரும் ஓரணியில வந்து சேருங்க, அப்பதான் நம்முடைய மண் இனம் மொழி எல்லாத்தையும் காக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கும் போறேன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை காக்கணும்னா எல்லாரும் வாங்க ஒரே வழியில போவோம் அப்படின்றாரு. 2026 எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. முதல்வராக மட்டும் எப்படி ஆட்சி அமைப்பார் என்றால் 234 தொகுதிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அவர் அடைவதற்குண்டான வாய்ப்பு, அது தனிப்பெரும் கட்சியாகவே உருவெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நீங்களுடைய மக்களுடைய வெள்ள வெள்ளமாக வருவதற்கு எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த வாசகம் இருக்குது இல்லை, அந்த வாசகமே வந்து ஒரு அருமையான வாசகம். ஆனால் அதே ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் விலை சொன்னீங்க, எல்லாரும் வாங்க ஒன்றா சேர்ந்து காப்போற்றுவோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா யாரை கூப்பிடுறாரு? இல்லை மற்ற கட்சிகளை கூப்பிடுறாரா ஓரணியில், இல்லை மக்களை கூப்பிடுறாரா? அது எனக்கு ஒன்றும் புரியல. ஓரணியில் பிஜேபியால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, அதனால எல்லாரும் ஒன்னாவாங்க. அவரு இந்த ஓரணியில் தமிழ்நாடு, உங்களில் ஒருவன், உங்களுடன் ஸ்டாலின், உங்களை தேடி அரசு வருகிறது, 10,000 முகாம்கள், 10,000 முகாம்கள் மூலம் 45 நாட்களில் வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்வு செய்யப்படும் அப்படிங்கிறதா அவருடைய முழக்கங்கள். இந்த ஒரு முழக்கம் மட்டுமே, தெளிவாக சொல்றேன், இந்த ஒரு முழக்கமே அவருக்கு எதிராக இருப்பதை அவர் முதல்ல உணர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முழக்கம்? அதாவது 45 நாள்கள் பெரிதா, 4.5 ஆண்டுகள் பெரிதா? 4.5 ஆண்டுகள் யாரும் பக்கத்து தேசத்தில் இருக்கிறவங்க வந்து முதலமைச்சராக இருந்தாங்களா? நீங்க தானே முதல்வராக இருந்தீங்க. மு.க. ஸ்டாலின் தானே முதல்வர். அது இல்லாமல் உதயாநிதி அவர்களும் துணை முதல்வராக இருக்கிறாங்களே. 4.5 வருஷத்துல உங்களால் மக்களை நேரில் போய் சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் என்ன தேவைகளையும் செய்ய முடியாத அரசு 45 நாட்களில் 10,000 முகாம்களை அமைத்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அரசு ஒரு ஃபெயிலியரான அரசு அப்படிங்கறத அவர் ஏத்துக்கிறாரா? இல்ல சார், அதை வேகப்படுத்துறாங்க. இந்த அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு 8 மாதங்கள்ல ஒரு தேர்தலை சந்திக்க போகுதுன்னு ஒண்ணு. அப்படின்னா அரசாங்கம் வந்து செய்யறது 8 மாதத்தில் தேர்தலுக்காக இந்த வேலை செய்கிறீர்களா? இந்த தேர்தலுக்காக வரக்கூடிய 2024 தேர்தலுக்காக இந்த, அதாவது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கு பணம் நேரடியாக கொடுக்கறது இப்போ கொண்டே நான் உங்களுக்கு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியா? இந்த தேவைகள் 45 நாளில் பண்ணி முடிக்கிறது. இப்போ என்ன பர்பஸ்? 2026 தேர்தலை நோக்கியா? மக்கள், தமிழக மக்கள் என்ன முட்டாள்களா? இப்போ நீங்கள் வந்து தமிழக மக்களை வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்ச்சி அடைய செய்ய வரோம். நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியாருடைய வழியில் வந்தோம், அண்ணானுடைய வழியில் வந்தோம், கலைஞர் தான் இந்த கட்சியை தோற்றுவித்தோன்னு கூட தன்னுடைய மகன் சொல்றாரு. ஒரு மேடையில் பேசினாரு, அப்போ நானே கவனித்தேன். இது கலைஞர் தோற்று வச்சது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீ இன்னைக்கு வீடு வீடா போறவங்க இந்த 4.5 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல பதில். அதே எதிர்கட்சியுமே தேர்தல் வரும்போது தானே களத்துக்கு வராங்க, மக்களை சந்திப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு இன்னைக்கு தானே இபிஎஸ் வராருன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அதாவது எதிர்கட்சிகளுக்கு வந்து வேலையே இல்லை. எதிர்கட்சிகள் என்ன வேலை? ஓப்பனா பேசுறேன், என்னுடைய வேலை, நீங்கள் ஆளுங்கட்சி, நான் எதிர்கட்சி, நீங்கள் செய்ய முடியாத விஷயங்களை நான் வந்து என்னால் எடுத்து சொல்ல முடியும், உங்களுடைய கேள்வி கேட்க முடியும். அப்படி கேள்வி கேட்டதன் அடிப்படையில் தான் நீங்க அந்த 1000 ரூபாய், நான் பலமுறை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பலமுறை கேள்வி கேட்டதன் அடிப்படையில் தான் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. 1000 ரூபாய் யாராருக்கு கொடுக்கணும் வரையறைக்கப்படாம கொடுத்தீங்க. அந்த வரையறை கூட எப்படின்னா, பலமுறை கேள்வி கேட்டோன்னே நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சீங்க. இப்போ அதுலேயும் மிகப்பெரிய ஒரு தவறானதுன்னா, யாருக்கு கொடுப்பதாக நீங்க முடிவு செய்தீர்கள் என்பதுக்கு இதுவரையிலுமே கேள்விக்குறியாத்தான் இருக்குது. அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எந்த அடிப்படையில் பண்றாங்க? வாய்ந்தவர்களுக்கு 1000 ரூபாய் இருக்காங்க சார். யார் அந்த தகுதி வாய்ந்தவர்கள்? யார் அந்த தகுதி இயலாதவர்கள் இருப்பாங்கல்ல? இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகளா? யார் அவர்கள்? வீடு வாசல் இல்லாதவர்களா? கூலி வேலை செய்பவர்களா? அல்லது ஒரு வீடு இருப்பவன், வீடு மட்டும் இருப்பவர்களா? அல்லது சுய குழுக்கள் மூலம் வேலை செய்பவர்களா? அல்லது பெண்களா? படித்து விட்டு வீட்டில் இருக்கும் பெண்களா? அல்லது வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் பெண்களா? இப்பொழுது நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்து பிழைக்கக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுதா? இல்ல திராவிட முன்னேற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணிகளுக்கு கொடுக்கப்படுகிறதா? யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அது எந்த வகையில் கொடுக்குறீங்க? அதுக்கு ஏதாச்சும் ஒரு லிஸ்ட், ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? இல்லை சார், எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் ஏறக்குறைய ஒரு 75-80% கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
இப்ப யார் யார் விடுபட்டு இருக்கோ அவங்களுக்கும் கொடுக்குறேன்னு அப்ளை பண்ணுவதற்குண்டான எலிஜிபிலிட்டி என்ன? வாட் இஸ் த கிரைட்டீரியா டு ஃபார் செலக்ஷன் தி கேண்டிடேட்? தொடர்ச்சியா வாங்கி தானே இருக்காங்க. இப்போ அத யார் வாங்காதவங்களும் இப்ப திரும்ப அப்ளை பண்ணுன்னு சொல்றாங்க. சரி, வாங்காதவங்க இப்ப குரல் கொடுத்துட்டு இருக்காங்களே பல பேரு, எனக்கு வரல உனக்கு வரல, என்ன கிரைட்டீரியா கொடுக்காங்க, எதை கொடுக்குறாங்க, அது வந்து அவர் கொடுக்கறன்னு சொன்ன தொகை வேறு, இப்போது இன்னும் கொடுக்கா இருக்கக்கூடிய தொகை வேறு, அதெல்லாம் என்னைக்கு கொடுப்பாங்க? அப்போ கூட லாஸ்ட் ஒரு நான் செய்தியில் படித்தேன், 51,000 ரூபாய் கொடுப்பாரா இத்தனை மாதம், அவர் கணக்கு போட்ட பிரகாரம் இன்னும் 51,000 எனக்கு வர வேண்டியது இருக்குதுன்னு ஒரு செய்தியில் படித்தேன். அது எனக்கு உண்மையாலுமே புரியல. ஒரு லேடி வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறேன்னு சொன்னால் பல மாதங்களுக்கு கொடுக்காது இருக்கிறது. அதை பல வகையில் நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ வந்து 51,000 வருதுன்னு அந்த அம்மா கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ இருந்து தொடங்கினாங்களோ அப்போ இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுக்கலன்னா அப்ப என்ன நிதி நிலைமை மோசம்னு தெரியும். 5.5 லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போனாங்க. இப்ப 5.5 லட்சம் கோடி வந்து அதுக்கு பதில் சொல்றேன். 5.5 லட்சம் கோடி வந்து கடன் விட்டுட்டு போனாங்க ஏடிஎம்கே ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இப்போது மட்டும் நீ 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன, அதற்கு என்ன பதில், அதற்கு என்ன தீர்வு, அந்த பணம் என்னாச்சு? மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த. அதான் என்னென்ன திட்டங்கள், வாட் ஆர் த கிரைட்டீரியாஸ், என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு வந்தது? சார் அவங்க சொல்றது வந்து இன்னைக்கு பெண்களுக்கு மகளிர்களுக்கு அது எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கிற கேள்வி. அதே போல இலவச பேருந்து பயணம், அது வந்து காலை உணவு திட்டம், இலவச பேருந்து பயணம் ஒரு கேள்வி. இலவச பேருந்து பயணத்திற்கு செலவு கிடையாது. அதில் வரக்கூடிய பெண்கள் வந்து தாம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய டிக்கெட் தான் இல்ல, அதனால இழப்பீடு ஏற்பட்டிருக்குல்ல. பேருந்து எப்பொழுதும் இயங்கக்கூடிய பேருந்து 6,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்காங்க சார். இப்ப காரணம் இதுவெல்லாம் தான் ஒரு காரணம். இதுவெல்லாம் காரணம்னு வந்து அதுக்கு லிஸ்ட் ஒரு வரையறையே இல்லையே, எந்த அடிப்படையில் அது காரணம் அப்படின்னு. இது வந்து நான் ஒண்ணு பெட்டி கடை நடத்தல, இழப்பு ஏற்பட்டிருக்குல்ல சார். பெட்டி கடை நடத்தவில்லை. அதெல்லாம் பிடிஆர் எல்லாம் சொல்லிருக்காரு சார். வெள்ளையருக்கு வெளியிடுறேன்னு ஓபனா பிடிஆர் வந்து அவர் சொல்லித்தான் அவர் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டார். அவர் நிதியமைச்சராக இருந்தார், அவர் நல்ல நிதியமைச்சர். இப்போது நல்ல வேறு துறையில் டெக்னாலஜி, அவரு கூட டெக்னாலஜி மினிஸ்டர் கூட என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு கூட இப்போ புலம்புனார். அது வேறு, அந்த பர்சனல் குடும்ப விஷயம். நம்ம எவ்வளவு கடன் வாங்கணும் இருக்கோ அந்த ஸ்லாப கூட இன்னும் நம்ம எட்டல, அந்த அளவுக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம் கடன் அப்படின்னு கூட சொன்னார் அவரு. கடன் வாங்குவது பெருமையா? வாங்கிய கடனுக்கு கணக்கு காட்டுவது பெருமையா, கடன் வாங்குவது பெருமையா? இப்போது கடன் வாங்குவது பெருமையா, கணக்கு காட்டுவது பெருமையா? நீ இந்த செலவு பண்ணியிருக்க திருப்தி செய், கடன் வாங்கினது கூட ரைட், ஓகே வாங்கிட்டேன், இந்த கடனுக்கு என்ன தகுதியான செயல்பாடுகளை செய்திருக்கிறாய் அப்படிங்கிறத ஒரு கேள்வி. கடனை வாங்கினது கூட விட்டுரு, வாங்கிட்டேன், என்ன செய்தாய், வாட் இஸ் த ரிசல்ட் டு கெட் த லோன்? அந்த லோன் வாங்குறதுக்கு என்ன ரிசல்ட்? இந்த அரசாங்கத்தால் மக்கள் பலனடைந்திருக்காங்க, என்னென்ன பலன்கள்? நீங்க சொல்ற மாதிரி பஸ், அது ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற பஸ், ஒன்லி பெயிண்ட் அடிச்சு பல கோடி ரூபாய் அதுல ஊழல், ரைட்டா? அது பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்ச பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன கணக்கு காட்டினீங்கன்னு தெரியாது. சரி, மகளிருக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு கொடுத்து, இந்த மாசம் எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? அதெல்லாம் இருக்குது. எங்க வெளியில கேட்கறேன், நான் கேட்கல, சரி மக்கள் கேட்கறாங்க. அதை வெளிப்படையை விட்டுட்டு போவே விடு. உண்மையான அரசு, என்னுடைய அரசு வந்து மாடல் அரசு, மிக வந்து எல்லாமே டெக்னாலஜி பிரகாரம் இயங்கிட்டு இருக்குது. நாங்கள்லாம் எல்லாம் வந்து ப்ராப்பராக அந்தந்த டிபார்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. நான் போன் மூலம் கூட நான் மக்களிடம் வந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்படி நல்லா வந்து நிறைய விளம்பரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதற்குண்டான அத்தாட்சிகள் என்ன? இப்போது நீ கோர்ட்டுக்கு போறீங்க, நான் பலபடி பேசுறேன், கோர்ட்ல கேட்பது என்ன? வேர் இஸ் த ப்ரூஃப்? அதானே கேட்கறாங்க. அந்த ப்ரூஃப் அதுதான் நான் கேட்கறேன், வேற எதுவுமே கேட்கல. என்னன்றத 26ல மக்கள் சொல்லிட போறாங்க. வந்து ரிசல்ட் அதே போல 24ல சொன்னாங்கல்ல, மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு எம்பிக்கள் ஆக்குனாங்கல்ல, மொத்தமா அவங்க மட்டுமே எம்பி ஆக்குனாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், 2021 எலெக்ஷன்ல வந்தாங்க. ஆமா, அதுக்கு வந்து அவங்க கூட்டணிகள், அவர்கள் வந்து அந்த கூட்டணியோட சேர்ந்து மீண்டும் வந்தாங்க. நான் என்னன்னா, நான் யாரோடையும் நாங்க வந்து கூட்டணி வச்சுக்கல, நாங்க வந்து தனிப்பட்ட முறையில எதிர்த்து நின்னோம். தனிப்பட்ட முறையிலேயே நாங்க வந்து எங்களுடைய சவால்களை மக்களை சந்தித்தோம். 24 யாரும் வரல, கூட்டணி வரல, நாங்க கூட்டணி வரல, இல்ல கூட்டணி நாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க வந்து அதை வச்சுக்கல, எங்களோட கூட்டணி அதை வந்து பேச வேண்டியது இல்லை. ஏன்னா அது நடந்த முடிந்தவைகள், இருந்தாலும் வந்து பதில் சொல்றதுக்கு கடமைப்படு. 24 நடந்தது. ஆனா 2021லயும் சரி, 24ல வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் ஜெயிச்சிங்க, 39க்கு 40க்கு 40, ஓகே. என்ன செய்தாய்? அதனுடைய கிடைத்த பலன்களுக்கு நீ என்ன பரிகாரம் செய்தாய்? ரைட்டா?
நீ பலன் 21ல் பெரிய பலன் அடைந்தாய். இருந்தாலும் நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 சீட்டு தனிப்பட்ட முறையில் 66, கூட்டணி சேர்ந்து 75 நாங்களும் நின்றோம். ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சியாக எடப்பாடியார் வந்து நின்றார். ஆனால் 21, 24 ஜெயிச்சு கிடைத்த பலன்களுக்கு நீ என்ன பரிகாரம் செய்தாய் மக்களுக்காக? இன்ன வரைக்கும் மாநிலத்துக்கான பாதுகாப்பை கேட்டுட்டு இருக்காங்க, மாநில உரிமையை கேட்டுக்கிறாங்க. அதே போல ஆபத்தான சக்திகள் தமிழ்நாட்டுல நுழைய விடாம பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி ஆளுகிற போது எவ்வளவு மக்கள் பயமின்றி சுதந்திரமாக இருந்தா அந்த சுதந்திரம் மக்களுக்கு இப்போது இல்லை. காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழக மக்கள் வந்து எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் வந்து கிட்டத்தட்ட பேப்பர் எடுத்து படிச்சோம்னா பாலியல் வன்கொடுமை, பள்ளியில் பாலியல் வன்கொடுமை, வீதியில் வன்கொடுமை, கோவிலில் வன்கொடுமை எல்லாம். முன்னால கோவில் எல்லாம் இருந்தது, இப்ப கோவிலையும் பூந்துருச்சு. ஏன்னா இவ கோயிலில் வந்து பூந்துட்டாங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகம். சேகர் பாபு உள்ள பூந்துட்டாரு. சேகர் பாபு கோயிலை கண்டு இதெல்லாம் போற போக்குல நீங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், ஒரே ஒரு விஷயம் சொல்லக்கூடாது சார். ஒரே ஒரு விஷயம், சரியான கேள்வி கேட்டீங்க. இல்ல சார், நான் சொல்லக்கூடாது. அறநிலையத்துறை திமுக ஆட்சியிலும் இருந்திருக்கு, அதிமுக ஆட்சியிலும் இருந்திருக்கு. இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் கம்பேர் பண்ணல சார். அவர் கோயில மெயின்டைன் பண்ணுமா இல்லையா? அந்த துறையின் அமைச்சரா இல்லையா? போர்ட்போலியோ அவர்கிட்ட இருக்கா? அவருக்கு இருக்குது. அவர் வந்து இந்த போர்ட்போலியோவில் இருக்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளை நீங்களையும் அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா ஆட்சியில் இருந்து புரட்சி தலைவருடைய ஆட்சியில் இருந்து பார்த்துக்குங்க மக்கள் எவ்வளவு இதாக இருந்தாங்க. இப்போ பாருங்க, திடீர்னு வந்து 100 ரூபாய் டிக்கெட்டு, 200 ரூபாய் டிக்கெட்டு. எப்படி சாதாரண மனிதர்கள் எப்படி போவாங்க? எல்லா இடத்துக்கும் டிக்கெட்டு. கோவில் என்ன இதா? கோவில் என்ன அங்கிருந்து வாங்கிக்கிறக்கூடிய அது என்ன பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய என்ன மெஷினா? கோவிலிருந்து பணத்தை எடுத்து நீ வந்து வேற துறைகளுக்கு பயன்படுத்துறீங்க. அது என்ன பயன்படுத்துறீங்க அது அரசாங்கத்துக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ செயல்பாடுகள் அப்படிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கம்பேர் பண்ணுற போது எங்கே பார்த்தீங்கன்னாலும் வந்து ரேப், மர்டர், பெண்கள் வந்து எக்கச்சக்கமாக பாதிக்கிறாங்க, கொலைப்படுறாங்க. அது இல்லாமல் வந்து எக்கச்சக்கமாக வந்து சைபர் கிரைம்ஸ் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்குது சார். இஷ்யூ பேஸ்டுன்றது வந்து கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் பார்க்கும்போது இப்போ அதை விட ஸ்டேட்மெண்ட் வந்து காவல்துறை தரப்புல கொடுக்கறது ரொம்ப குறைவா தான் இருக்குது. காவல்துறை தரப்பில் கொடுக்கப்படுவது தான் சொல்றீங்க. ஆமா. ஆனா நீங்க வந்து பதிவாகக்கூடிய லிஸ்ட்டை பொதுவாக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து பாருங்க. சாதாரணமான ஊர்ல கூட இன்னைக்கு வந்து பெண்கள் இமீடியட்டா 8 வயசு பொண்ணு, 10 வயசு பொண்ணு, இப்ப கூட கும்படி புலின்னு நினைக்கிறேன். ஆமா, கும்படி பொண்ணு அந்த பொண்ணு இன்னைக்கு ஆனா சம்பந்தப்பட்டவங்கள இப்ப யாருன்னு பண்ணவே இல்ல, கண்டுபிடிக்க முடியல. சிறுமி கிடைச்சாங்க, அவங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா போலீஸ் துறை என்ன பண்ணிட்டு இருக்குது நினைச்சு பாருங்க சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளை நாம ஒட்டுமொத்தமா இதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு விஷயம் சொல்றேன். அரசாங்கம் என்பது தனிநபரா? இது அரசாங்கம் தனிநபர் அரசாங்கமா? இல்ல மக்களுக்கான அரசாங்கம் தானே. அப்படி மக்களுக்காக சேவை செய்வதற்கான இது என்ன போலீஸ் துறை மட்டும் இல்லை, எல்லா துறையும் எடுத்துங்க. மணல் கொள்ளை எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் இப்போ பாருங்க மணற்பாறை அப்படிங்கிற இடத்துல பேரே மணற்பாறை, ஆனால் மணற்பாறையில் கொடிகட்டி பறக்குது, வந்து பயங்கரமான கொடிகட்டி பறக்குது. திமுகனுடைய ஆசியுடன் கொடிகட்டி பறக்குதுன்னு இன்னைக்கு பேப்பர் நியூஸு. இது எப்படி? மணலுடைய முக்கியத்துவம் என்ன? எவ்வளோ விஷயம் மணல் இருக்கு. மணலில் ஒரு வரி நான் கூட படிச்சிருக்கேன். மணலை வந்து கம்ப்ளீட்டாக நாம் வந்து தோண்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் கூட நாளைக்கு புயலோ மழையோ வரபோது பாதையே மாறிடுமாமா. அதாவது தண்ணி போகக்கூடிய பாதையே மாறக்கூடியதெல்லாம் உருவாயிருமாமா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மணல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அதுவும் போகுது எல்லாமே. அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கடந்த 4.5 வருட ஆட்சியில் அதாவது கரப்ஷனுக்கு வந்து கொடிகட்டி பறக்கிறது. அதில் நம்பர் 1 போலீஸ் கண்ட்ரோலே கிடையாது, முதலமைச்சருடைய கண்ட்ரோலே இல்லை. மணற்கொள்ளை எந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலையுமே மக்கள் வந்து அவதி ஓடுறாங்க. அனைத்து மக்களும் மிகப்பெரிய வருத்தத்துடனும் எப்போது 2026 வரும் இந்த ஆட்சியை தூக்கி எறிவோம் என்று காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக வலிமையா இருக்கா? அதிமுகவோடு கூட்டணிக்கு ஆட்கள் இருக்காங்களா, கட்சிகள் இருக்கா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. தெரியும், அருமையான கேள்விதான் இதுவும். இப்போ பிஜேபியோடு கூட்டணி என்பது உங்களுக்கு உலகம் அறிந்த விஷயம். ஓட்டு போடுவாங்களா? பிஜேபியோட இருந்தா ஓட்டு போட்டிருக்காங்களா தமிழ்நாட்டுல பெருசா? பிஜேபிக்கு தான் தமிழ்நாடு பூரா ஓட்டு போட்டு, பிஜேபி தமிழ்நாட்டிலையும் ஓட்டு போட்டு இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முதல்வரா, அதாவது பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். யாரும் எம்பி ஆகி போல சார். யார் இங்க எம்பி ஆகல. அதாவது வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மோடி வந்து கடந்த
10 ஆண்டுகள் முடிந்து 11 வருஷம் முடிஞ்சு 12வது ஆண்டு மூணாவது டென்யூர் வந்திருக்கிறாரு. பிஜேபி வந்து வராது, பிஜேபிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபி நீங்க கேட்ட கேள்வியில் வந்து அவனுடைய கொள்கை அடிப்படையில் போட மாட்டாங்க, எகென்ஸ்டா இருக்கும் அப்படின்னாலாம் நீங்க நினைக்கலாம். மக்கள் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க, எல்லா ஸ்டேட்டும் நான் வந்து ஒரு 22 வருஷமா வந்து உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில் இருக்கேன். பல மாநிலங்களுக்கு நான் பயணம், பல மாநிலத்தில் கேஸும் போய் வேலை, நிறைய ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். நான் எல்லா நல்ல நண்பர்கள் இருக்காங்க. தமிழக மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். மற்றவங்களோட மற்ற மாநிலத்தை விட தென் மாநிலத்தை சேர்ந்த தமிழக மக்கள் மிக தெளிவானவர்கள். அதான் பிஜேபி வேணான்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழகம் இந்த முறை வரக்கூடிய 2024 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் இன்னும் எதிர்காலத்துல வரக்கூடிய பிரம்மாண்டமான கூட்டணி வரும்னு வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய தலைமையில கண்டிப்பாக 234 தொகுதியிலும் கூட வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. ஆனா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக பிஜேபி அலைன்ஸ் முதல்ல ஜெல் ஆகணும், ஒட்டணும். ஏன்னா ஒன்னா இருந்தவங்க பிரிஞ்சாங்க 24ல, பிரிஞ்சுட்டு இப்ப சேர்ந்திருக்காங்கல்ல, அது முதல்ல ஜெல் ஆகி ஒட்டினா மட்டும்தான் அது அது அந்த ரேஷியோ மாற்று கருத்து உங்களுக்கு. நீங்க வந்து ஒரே ஒரு நபரை வச்சு மட்டும் பேசிட்டு இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய ஒரு மிக எழுச்சிகரமா அவர் பேசுவாரு. அவர் பேசக்கூடிய வாசகத்தை ஒரு சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபிக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உறவுகள் சரியில்லை அப்படின்னு. சார் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் அண்ணாமலை மட்டும் இல்ல சார், அவரோட பாஸ் அமித்ஷாவே ப்ராப்ளமா கிடையவே கிடையாது. அமித்ஷா அவர்கள் சொல்லலையா? இல்ல, தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல இல்ல, கிடையவே கிடையாது. எடப்பாடி கே பழனிசாமியினுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் வருவாருன்றாரு. கிடையவே கிடையாது. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு மொழி பிரச்சனை எங்கள் எல்லாத்துக்குமே உண்டு. அமித்ஷா வந்து இந்தியில சொன்னாரு, அது வந்து புரியல, அதை எடுத்துக்கிறது பல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டோம் சார். டிரான்ஸ்லேட் நீங்க பண்ணி பார்த்தீங்க, ஆனா தப்பா, அதாவது ஒரு கணக்கை சரிவரை செய்யறதுக்கு வந்து தப்பா செய்யறதுக்கு வந்து 1000 முறை இல்ல 1,00,000 முறை வேணாலும் தப்பா கணக்கு போடலாம். சரி, ஆனா ஒரு கணக்கை சரியாக பண்ணணும்னா ஒரே ஒரு தடவை தான் பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு தடவை ஒரு வக்கீலா மட்டும் இல்லாம ஒரு சாமானியனாக இருந்து நான் போட்ட கணக்கில் அமித்ஷா அவர்கள், நான் அவரை கிட்ட இருந்து கூட பார்த்திருக்கிறேன், அவர் தெளிவானவர், ரைட்டா? அவர் தெளிவாக சொல்லியுள்ளார், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எடப்பாடி கே பழனிசாமியினுடைய தலைமையில் பிஜேபி என்டிஏ கூட்டணி அமையும், செயல்படும் என்பதுதான் அதனுடைய முழுமையான தமிழ் விளக்கம். இன்னையிலிருந்து நீங்க அந்த தமிழ் விளக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க நல்லா கணக்கு போட்டிருக்கீங்க, ஆனா அமித்ஷா வேற கணக்கு போடுறாரு சார். நீங்க போடக்கூடிய கணக்கு என்னன்னா, இல்ல நீங்க போடுற கணக்கு தெளிவுபடுத்திட்டீங்க, அமித்ஷா வேற கணக்கு ஏதோ போட்டுக்கிறாங்க சார். அதுக்கு தான் எங்க முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டார்? நாங்க ஏமாளிகள் இல்லன்னு. கரெக்ட். இல்ல இந்த இல்ல அப்ப பாருங்க, நம்ம அவங்க ஒன்னு சொல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்லிடுறேன், அவங்க ஒன்னு சொல்ல, நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்ல, நம்ம ஒன்னு சொல்ல, அதுக்கு அவங்க ஒன்னு சொல்ல, எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? நீங்க கேள்வி கேட்பதால் நான் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். அதே மாதிரிதான் மக்களுடைய ஒரு சில குழப்பவாதிகள், அந்த குழப்பத்திற்கு எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று ஒரு வரியில் பதில் அளித்தார். மிகவும் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறார். இல்ல சார், குழப்பவாதிகளுக்கு ஏன் குழப்பமான முறையில ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு அவ்வளவு குழப்பம் இருக்குன்றத காட்டுறீங்க. தெரியுதே சார், அவர் இன்னொரு ஏதோ குழப்பம் இருக்கு. அதே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். சரி, நான் நாளைக்கு இல்ல சார், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் இல்ல சார்? அதை நீங்க வருத்தப்படுறீங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கே வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீ உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய ஏரியா வந்து கிளீனாவும் சுத்தமாவும் நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை நீ பார். அதிமுக மிரட்டிட்டாங்கன்றாங்க சார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுவதற்கு என்ன? இன்னொரு மனிதன், இன்னொரு கட்சி பிறக்க வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்தில் இனிமேல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு முழு தீட்சை பெற்ற, முழு ஆட்சி பெற்ற, அதாவது பொன்மலைச்செம்மல் அவங்களுடைய அம்மானுடைய ஆட்சி பெற்ற ஒரு கட்சி. அவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம். நாங்க வந்து சமத்துவத்துல தான் மட்டும் கடைபிடிக்கிற ஒரே கட்சி. சமத்துவம் அப்படின்னு சொன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்களுக்கான கட்சி, ஏழை எளிய மக்களுக்கான கட்சிங்கிற ஒரே கட்சி எதுனா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இதை அழிக்கிறதுக்கு, திரட்டுறதுக்கோ
மிரட்டுறதுக்கோ இன்னொரு தடவை பிறந்து வர வேணும். விஎன்எஸ் சார் நீங்க சொல்றீங்க, ஆனா அன்வர் ராஜா பாருங்க நீண்ட காலமா அதிமுகவில் இருந்தவர், ஒரே அவர் பயப்படுறாரு. அவ்வளவுதான் சார், இதை முடிச்சிருவாங்க போல தெரியுது. அன்வர் ராஜா இதுதான் நோக்கமே, இதுதான். அன்வர் ராஜா எப்படின்னா ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் அளவு வாடி நிற்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏதோ பெருசாக கிடைச்சிருக்குது கொக்கு பற்றி. அதாவது அன்வர் ராஜா உண்மையாலுமே வந்து உண்மையான ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர். அவருக்கு அண்ணன் அன்வர் ராஜா அவர்களுக்கு நான் வந்து உண்மையாலுமே அவரை வந்து வயசுக்கு அதுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்குறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருக்கு வந்து அவரை வச்சு அழகு பார்த்தவர். ஆமா, அதுதான் உண்மை. அவர் இன்னைக்கு திமுகவுக்கு போறாரு, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நீங்க இந்த இடத்துல தான் முக்கியமா தெரியணும். அதுதான் அதைத்தான் நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். அதே மாதிரி அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் வந்து அருமையா அவங்களை வந்து பாதுகாப்பா அவருக்கு உண்டான மரியாதை கொடுத்தாங்க. என்ன எதிர்பார்க்கப்பட்டதுன்னா அன்வர் ராஜா இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு எதுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன்னா அந்த சமுதாயத்திற்கு அவர்னால ஒரு பெரிய ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு வந்தாங்க. அதற்கிடையில் உங்களுக்கு தெரியும் 2021 நினைக்கிறேன் அவர் வெளியில போனாரு. போயிட்டு 2023 என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தார். அன்வர் ராஜாவுக்கு அவர்களுக்கும் இப்போது வயதாகி விட்டது. சரி, மனநிலை சிறிது சரியில்லை. மிக கடந்த 2000 இல்ல நான் சொல்லி கொடுத்துறேன் சார். அப்போ அன்னைக்கு இருந்தாரு. பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நானும் போறேன், இன்னும் வேற யாராலும் போல, நாளைக்கு நான் கூட போலாம், இன்னொருத்தர் நீங்களும் போலாம் பார்லிமெண்ட்டுக்கு. அது வந்து மேட்டரே இல்ல. பார்லிமெண்ட்ல போய் உட்கார்றவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 2021 இருந்த மனநிலை வேறு. அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு மனநிலை இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு மாதிரி ஒரு கட்சிக்குள்ள வராருன்னா அவருடைய மனநிலை பாருங்க. இனி எழுதி கொடுக்க மாட்டேன்னு திமுக போயிட்டாரு. அவர் எழுதி கொடுத்தாலும் இனிமேல் அவளுடைய எண்ட் ஆஃப் த பீரியட் அவர் எங்க போயிருக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு டைம் இஸ் ஓவர், நான் போயிட்டு வந்து எனக்கு குடும்பத்தை பார்க்கணும். இல்ல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி ட்ரம்ப் மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த நான் தான் ட்ரம்ப் சொல்ற மாதிரியே சொல்லுங்கிறாரு எடப்பாடி. பாருங்க என்னங்க இதுல என்ன தப்புங்க? கொள்கை பரப்பு செயலாளர் மக்களை ஏத்துக்கிட்டாங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் ஏத்துக்கிட்டாங்க. சரி, அமித்ஷா ஏத்துக்கினாரா? பிஜேபி ஏத்துக்கினாரா? அமித்ஷா தான் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவருதான் முதலமைச்சர்ங்கிறதை டிக்ளேர் பண்ணி சொன்னாரு. அதுக்கு பிறகு எங்கேயுமே ஒரு தடவை கூட தினை எடப்பாடி அமித்ஷாவுக்கு வேலையே இல்லையா? வெதர் அமித்ஷா ஹேவிங் எனி அதர் ஒர்க் is only talking about for ADMK and about the DMK. He is already told everything. எல்லாமே தெளிவா சொல்லிட்டாரு. பொழுதுனிக்கு அவர் ஒரு ஹோம் மினிஸ்டருங்க, இந்தியா பூரா பார்க்க வேண்டியவர். அவர் வந்து உட்கார்ந்துட்டு சரி இதெல்லாம் இந்த நியூஸ் படிச்சுட்டு எப்பா இன்னைக்கு என்னப்பா ஆச்சு தமிழ்நாட்டில் என்னை பத்தி ஏதாச்சும் பேசுறாங்கன்னு இதை கேட்க மாட்டார். தமிழ்நாட்டினுடைய கட்சியினுடைய எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது அன்னைக்கோ மாசத்துல ஒருக்காவோ ரிவ்யூ மீட்டிங்லேயே பார்ப்பாங்க. இல்ல சார், இந்தியாவின் பல மாநிலங்கள்ல இருக்கிற மாநில கட்சிகளை பிஜேபி அழகா ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுலாம் வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. இல்லைன்னா அந்த கட்சியில இருக்கிற ஆட்களை தூக்கிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே இந்த கட்சியா மாத்திக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அது அதிமுகவுக்கும் நடக்க போகுதோ அப்படின்ற சந்தேகம் இருக்குன்றாங்க அவங்க. நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெளிவாகவும் அப்பட்டமாகவும் சொல்லிட்டார். சோ இது யாருக்கு புரியும்? அனைத்து கட்சிகளுக்கும். அமித்ஷாவுக்கு சொன்னாரா? இல்ல, நாங்க பொதுவா நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி. நான் வந்து உங்களுக்கு பதில் பேச சொன்னேன், நீங்க கேட்டீங்க. உங்களுடைய குக்குரல், அதாவது சமுதாயத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொசைட்டியில் ஒழித்துக் கொண்டிருந்த குக்குரல், அந்த குக்குரல் ஒண்ணு எடப்பாடியை வந்து விழுங்கி விடுவார்கள், சூரசம்ஹாரம் பண்ணிடுவாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி குக்குரல் விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா மக்களிடையே குழப்பங்களை உண்டு பண்ணுவது திமுகவினுடைய ஒரு வேலை, இதுதான் வேலை. அந்த வேலைக்கு ஒரே பதில சொன்னாரு. இது இந்த பதில எக்கச்சக்கமான பதில்கள் இருக்கிறது, 1-2 அர்த்தங்கள் இருக்கிறது. நாங்கள் ஏமாளிகள் அல்ல, இது போதும். நானும் அதோடு இன்வெர்டட் கமால் ரொட்டேட்டட், நாங்கள் ஏமாளிகள் அல்ல. அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அதிமுகவே பிரம்மாண்ட கட்சி தானே? ஆமா, அதை விட என்ன பிரம்மாண்ட கட்சி ஒண்ணு வருதுன்றாரு. யார சொல்றாரு? அதாவது வந்து நான் சொல்றேன், எடப்பாடியார் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரம்மாண்டம். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த பிரம்மாண்டத்தை சொல்றாரு? நாங்க என்னன்னா அந்த பிரம்மாண்டத்தை வந்து நாங்க இப்ப சொல்ல, அதாவது வந்து நீங்க ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டே 4.5 வருஷம் இல்ல பல வருஷமா ஓட்டிட்டு இருந்தீங்க. செங்கலை தூக்கி வேண்டியது செங்கலை தூக்கிட்டே தெரிஞ்சீங்க. நாங்க ஒரு சின்ன பிரம்மாண்டம்னு சொன்னதுக்கு இப்படி ஆடி போய் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா
அது எனக்கு இல்ல உண்மையாலுமே சார், புரியல. இல்ல சார், சரி அந்த பிரமாண்டத்தை வெயிட் பண்ணுங்க, காட்டுறோம், சீன்ல காட்டுறோம். உங்களோட பெரிய screenல கட்சி, அதிமுகவோட பெரிய கட்சி வரப்போகுது. அதிமுகவடன்னு சொல்ல இல்ல, முடியாது. பிரம்மாண்டம்னா ஒரு என்ன? பிரமாண்டம், ஒரு நீங்கலாம் எதிர்பார்க்க முடியாதது. இல்ல, அப்படி எந்த Surprise. தமிழ்நாடு அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை திமுக அதிமுக தவிர்த்து வேற பெருசா பார்க்கலையே. எந்த பிரம்மாண்டம் அது? அத வெயிட் அண்ட் see in the screen. அதிமுக வந்து வெளிப்படையா விஜய்க்கு அழைப்பு கொடுப்பதும் நாம் தமிழர் சீமானுக்கு அழைப்பு கொடுப்பதுமாக இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படையா அழைப்பு அம்மையார் ஜெயலலிதா காலத்துல கொடுத்த மாதிரி கூட தெரியலையா சார்? இல்ல, இப்போ வந்து இந்த மாதிரி அழைப்பெல்லாம் ஒரு கொடுக்கறது விஷயம். அப்ப அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா ஏடிஎம்? இல்ல நீங்க இந்த கேள்வி வந்து வரவேற்கிறேன். ஆ. அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளாலும் அவர்களால் செயல்பாட்டுக்கு ஒத்து வராத கட்சிகள் யாரா இருந்தாலும் எங்களுடைய இணக்கமான கூட்டணியா இருப்பார்கள் வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலும் சார், திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவாலே முடியாதா? இன்னும் நிறைய பேர் வரணுமா? இல்லையே, இப்போ திமுக தனியாவே இருக்குது, கூட்டணியோட இருக்குது. நாங்க கூட்டணியோட இருக்கிறோம், நாங்க வந்து மிக பலம்புரிஞ்சு இருக்கிறோம்னு சொல்றீங்க. சரி, என் பக்கமா ஆட்கள் இருக்கிறாங்க, என் பக்கமும் கூட்டணி இருக்குது, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரும் வரலையே, உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்களே யாரும். வருவார்கள். நீங்க தான் சொன்னீங்க இன்னும் 8 மாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. துரைமுருகன் சொல்றாரு திமுகவினுடைய மூத்த தலைவர் கடையை திறந்து வச்சிட்டாரு எடப்பாடி, யாருமே வர மாட்டாங்க, எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுங்கிறாரு இவரு. அதாவது கடை திறந்து வச்சுட்டாங்க, முதல்ல அவி கடை க்ளோஸ் பண்ற நேரம் வந்துருச்சு, அதனாலதான் அவி அந்த புலம்பலே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆட்சியிலும் பங்கு கேட்போம் அப்படின்னு அவர் வெளியில சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் அதிகமான சீட்டுகளை கேட்போம் அப்படின்னாங்க. இப்போது கம்யூனிஸ்ட் சொன்னாங்க, மிஸ்டர் சண்முகம் சார் சொன்னாரு, கம்யூனிஸ்டுடைய தலைவர் அவர்கள் சொன்னாரு, இல்ல அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றல அப்படின்னு சொன்னாரு. காங்கிரசுடைய வேலுச்சாமி அவர்கள் சொன்னாரு, எங்களுடைய அதிகமான சீட்டு கேட்போம், எங்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு கேட்போம். செல்வ பெருந்தகை அவர் வீட்டுல கூட்டி பெருக்கி தொடச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு இருக்கிறது இருந்தா போதுங்க. அவர் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தானே. இல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவர்தான் உண்மையும் கூட. அதாவது பவரா, அந்த பவர் அப்படின்னு அவருக்கு ஒரு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கட்சி வேலை செஞ்சிருப்பார்ல. கட்சிக்காக எத்தனை மாவட்டங்களில் பயணித்தார், எத்தனை மக்களை சந்தித்தார், எத்தனை கல்யாணத்துக்கு போறாரு, எத்தனை நல்லது கட்டத்துக்கு போறாரு, எத்தனை மீட்டிங் நடத்தி இருக்கிறார் காங்கிரஸ் சார்பில். இந்த 4.5 ஆண்டுகள் விடுங்க, அவர் வந்து பதவிக்கு வந்தது எத்தனை மாநாடுகள் நடத்தி இருக்கிறாரு. ஒரு மற்ற கட்சியில சின்ன சின்ன கட்சிகள் வந்து நடத்தக்கூடிய மாநாடுகள், ஜாதி கட்சிகளும் மற்ற கட்சிகள் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு கூட ஒரு செல்வ பெருந்தகை நடத்தி இருக்கிறாரா? செல்வ பெருந்தகை எல்லாம் வந்து காங்கிரஸை வந்து அழிப்பதற்காக வந்த ஒரு தலைவரை வெளிய காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக வந்தவர் என்று சொன்னால் கண்டிப்பா வந்து என்னால என்னைக்குமே அவங்க கூட உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க. எங்களை வேண்டவே வேண்டாங்கிறேன் நானு, அவிதான் வேண்டாங்கிறேன். நான் அந்த அவியில எல்லாம் நாங்க எதுவும் கூப்பிடவே இல்லையே, யாருமே கூப்பிடல. பாதிப்பு அதான் திமுகவில் பாதித்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய இணக்கமான கூட்டணிக்கு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வாங்க, அப்படிதான் சொல்றோம். ஓரணில் திமுகவுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படலாம் நினைக்கிறீங்களா வாங்க, உங்களுக்கு பிடிக்கலையா வாங்க எங்க பக்கம் வாங்க, அப்படிதான் சொல்லிடுவோம். தப்பே இல்லையே. இல்ல சார், அந்த கடையில வாங்குற சரக்கு உனக்கு பிடிக்கலையா ஐயா திருப்பி கொடுத்துட்டு வாயா, என் கடையில் இருக்கிற சரக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் வெளியே. என்னுடைய நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். கடையும் வேணாம், உங்க உறவும் வேணான்றாங்க. நான் வராதவன நான் எதுவும் சொல்லவே இல்லை. சீமான கூப்பிட்டீங்க, சீமானுக்கான அழைப்பு சொன்னீங்க, சீமானே வேணாம். சீமானுக்கும் அதேதான். என்னுடைய கடையில் இருக்கக்கூடிய பொருள்களும் அனைத்தும் தரமானவை, என்றும் நிரந்தரமானது அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நீ வந்து உனக்கு எந்த பொருள் சரியில்லைன்னு எங்காச்சும் போராடிட்டு இருந்தீங்கன்னா வா, நீ என்னுடைய கடையில் வாங்கி சரக்குகளை வியாபாரம் செய்து சாப்பிடு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை சரியா வராது. நான் அப்படின்னா விட்டுரு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு இந்த கடையில் என்னுடைய கடையிலும் சரக்கு சரியில்லை நீ விட்டுரு, ரைட்டா? அதுல எந்த விதமான மாற்றம் ஏத்துக்கல. ஐயோ, அது வந்து விஜய் என்னைக்குமே வந்து திமுக, அதாவது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் இல்லை என்று சொல்லவே இல்லை அவர். ஆனா அவர் சொல்லி இருக்கிறது என்ன தெரியுமா, பாஜகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவோட ஏடிஎம்கே கூட்டணி இல்லை. நான் சொல்றத மட்டும் நீங்க ஒரு முறை கேட்கணும். நீங்க இல்ல பரவாயில்ல, நீங்க நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பாஜகவுடன் கூட்டணி இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். அதிமுகவோட கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்லவே கிடையாது இன்னைக்கு. ஆனா பிஜேபியோட சேர மாட்டேன்ட்டார். பிஜேபி இப்ப ஏடிஎம்கேவோட இருக்கு. வேண்டாங்க, நான் உங்களோட நான் வந்து இணக்கமான சூழ்நிலை இருக்கிறேன், நாம 2 பேரும் பேசிக்குவோம், ரைட்டா? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தம்பியை பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணா, நீங்க அவரோட பேச வேண்டாம். அது எப்படி ஒரே மேடையில வந்து பிஜேபியும் உட்கார வச்சுப்பீங்க, விஜயும் உட்கார வச்சுக்கிட்டா அது வந்து
அது ஒத்துக்கிறது ஒத்துக்காது, அது வந்து மனநிலையை பொறுத்தது. அது வந்து என்னைக்குமே மனநிலை சரியா இருந்ததுன்னா எல்லாமே வந்து அது இருக்கும். அதனுடைய மனநிலையை பொறுத்தது அது. ஸோ இது வந்து ஏத்துக்கக்கூடிய தன்மை வந்து நிறைய இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து எல்லா கட்சியும் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அதுல எல்லாருமே ஒத்த கருத்தோடு இருக்கிறாங்களா? சின்ன சின்ன வேறுபாடான கருத்துக்கள் அவங்க ஓரளவுக்கு டிராவல் பண்ணி பெரிய ஒரு வெற்றியை பெறவிடாமல் பண்ணாங்க மோடியை. நோ 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 நோ, அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து 240 நிறுத்தி ஏனுங்க 10 வருஷம் தொடர்ந்து 2 முறை கொடுத்து 3வது முறை வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு 25 சீட்டு தான் நினைக்கிறேன். 25ல 30 சீட்டு தான் டிஃபரன்ஸ். அப்பவுமே அவர் வந்து இன்னைக்கு அருமையா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுல எல்லாம் ஒண்ணுமே இது சகஜம். இது வந்து ஏனுங்க பல ஆண்டுகளாக நீங்க நினைச்சு பாருங்க காங்கிரஸுடைய நிலைமை. காங்கிரஸ் எப்படி வந்து நான் காங்கிரஸில் பயணித்துவேன் எப்படி நீங்க பல ஆண்டுகளா வந்துகிட்டு இருந்தது. சரி, அதே மாதிரி வந்து இன்னைக்கு திமுக மட்டும் நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி? நீங்க கேள்வி கேட்கறது பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தனிப்பட்ட முறையில கட்டம் கட்டி நீங்க கேள்வி கேட்கற மாதிரி ஒரு சிலர் தூண்டி விட்டு பண்ணிட்டு இருக்குது திமுக. அதுக்குன்னே ஒரு குரூப்பை தூண்டி விட்டு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. உன்னுடைய வேலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிஜேபி மற்றும் மீண்டும் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தான் வந்து பேசிட்டு இருக்குது. என்னோட வீட்டோட வேலையை நான் பார்க்குறேன். நான் யாரோட கூட்டணி வச்சுக்கிறது, யாரோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய தலைவன் எடப்பாடி கே பழனிசாமி முடிவு பண்ணிட்டு நீ ஏன் அப்படி அழுகுற? அவர் தான் மேடையில் பல இடத்துல சொல்லிட்டாரு. நீ உனக்கு எதோ அவ்வளோ அழுக, ஏன்னா உன்னோட கடையெல்லாம் மூடப்படுது. நீங்களே சொன்னீங்க கடைகள், அவருடைய கடைகள் எல்லாம் துறைமுருகன் சொன்னார்ல, அவருடைய துறைமுகன் கடையே முதல்ல முடியாச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெருந்தலைவரான துரைமுருகனுடைய வீட்டினுடைய கதவே மூடப்பட்டு விடும் நினைக்கிறேன். அடுத்தது வந்து அவர் மகனுக்கு கொடுத்தா பரவாயில்ல, ஒரு பதவி கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில் அவர் இருக்காரு. சரி, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல்ன்றது வந்து ஒரு மன்னிப்பை வெளிப்படையா கேட்குறாங்க அவங்க கட்சியினர். அவரோட இருக்கிறவங்க, அவருடைய ஆதரவாளர்கள் வந்து காலில் கூட விழுகிறோம், நம்ம ஒன்று சேரலைன்னா 3 எழுத்து கட்சி ஒன்று ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்றாரு. அவர் 3 எழுத்து கட்சி எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே சொல்றாங்கன்னு. காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பதிவு சொல்லிட்டாரு. அந்த கட்சியினுடைய ஒரு பேசிக் அந்த இரட்டையிலேயே அம்மானுடைய ஆசீர்வாதத்தில் நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க. அந்த ரெட்டலை அம்மானுடைய விசுவாசத்திற்காகவாவது நீங்க வந்து ஒரு இணைந்து செயல்பட்டு இருக்கலாமே. இன்னைக்கு வந்து நான் காலில் விழுகிறேன் கையில் விழுகிறேன்னு அது யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடியார் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நிச்சயமாக காலம் கடந்து விட்டது என்ற வார்த்தை அருமையாக சொல்லியிருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கான 2 வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று, தேர்தல் ஆணையத்தில் அந்த இரட்டை இலை விஷயம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு சொல்றாங்க. அதே போல நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு ஒன்று அவருக்கு இருக்கு, இந்த இரட்டை இலை சம்பந்தமா, அதிமுக உரிமை கோரும் சம்பந்தமா. இது ரெண்டும் நீங்க உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்ன்றதுனால நான் கேட்கிறேன். தெளிவாக அந்த ஆவணங்களை, ஒரு சில ஆவணங்களை நானும் படித்திருக்கின்றேன். கோர்ட்ல வந்து வழக்கு நடக்கின்ற பொழுது அதை நான் வந்து டெல்லியில் இருந்து கூட நான் விசியின் மூலமாக நான் பலமுறை அதை வாட்ச் பண்ணியிருக்கேன். நண்பர்கள் மூலமாக ஒரு சிலதை தெரிஞ்சிருக்கேன். அதை நான் வந்து ரொம்ப ஆராய்ந்து பார்த்தில் 100க்கு 1000 மடங்கு அது வந்து எடப்பாடி கே பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும் என்பதில் எந்த விதமான ஒரு சிக்கல் இருக்கும்ல. ஏன்னா வழக்கு இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு, இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களுடைய ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அதாவது சசிகலானுடைய வழக்குகளை விட்டுருங்க, அதை பற்றி அதெல்லாம் இறந்து போன பாம்பு, வெறும் சட்டைகள் மட்டும் இருந்துட்டு இருக்குது. அது சசிகலா அவங்களது விட்டுருங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அது ஒரு பெரிய அமைப்பு. அதில் வந்து அவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் எல்லாம் செய்வாங்க. நிச்சயமாக அவங்க வந்து கோர்ட் வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நல்ல தீர்ப்பு வந்து கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு சாதகமாகத்தான் இந்த தீர்ப்பு இருக்கும். ரெட்டலையே வந்து அவங்க தான் கிடைக்கும். கேசி பழனிசாமி, திரு புகழேந்தி அவர்கள் இவங்கெல்லாம் ஒருங்கிணைப்பு குழுன்னு அவங்கெல்லாம் கூட கோர்ட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து அதாவது ஒன்று தன்னுடைய டே டு டே அஃபேர்ஸில் தன்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு மீடியாவோட தொடர்பு, அதெல்லாம் ஒரு வகையான ஒரு பசி, அதெல்லாம் வந்து தன்னைத்தானே செஞ்சுக்கிட்டு நானும் வந்து உள்ளதாக இருக்கேன், நானும் போட்டியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அடிக்கிற காலத்தில் ஏதோ அம்மிக்கல் போகிற மாதிரி அடிக்கிற தானும் என்னால் எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் இருந்துட்டு இருக்காங்க. பட் மற்றபடி கேசி பழனிசாமியோ அல்லது புகழேந்தி அவங்கெல்லாம் வந்து நாட் இன் த சீன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி 26ல் முதலமைச்சராக வரணும்? ஏன் மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்? எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி, இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவங்களா இருந்தாலும் சரி, மக்கள் விரோதமான செயல்களை எதையுமே செஞ்சதே கிடையாது. அதாவது ஜாதி மத இனம் எதுவும் இல்லாமல் பாகுபாடுனா அவனோட வேலை செய்வது. அதாவது வந்து ஒரு இஸ்லாமிய சமூகம் அவனுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா அதை தடை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் அவனுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அதை தடை செய்தது அல்ல. இந்துக்கள் நீ என்ன செய்யவே செய், பட் ஆனால்
கொள்கைகள் எப்படி இருந்ததுன்னா ஒரு சமத்துவம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் அவனுடைய நிதப்பண்ணு. ஆனால் நீட்டை வச்சுட்டு அதை வச்சு தான் அரசியலுக்கே வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதை வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிர்வாக திறமை இருக்குங்காட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 வந்து அந்த தனிப்பட்ட சட்டத்தை யூஸ் பண்ணி உடனே கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராமப்புற மக்கள் வாழ்வாதார படிப்பு காடு தோட்டம் இல்லாத குழந்தைங்களாம் கூட இந்த படிப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தி இன்றைக்கி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சைக்கிள் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, இன்னும் பிற திட்டங்கள், அருமையான திட்டங்கள். அதாவது மக்களுக்கு பாதிப்படையாமல் மக்களை சென்றடையக்கூடிய திட்டங்களை எல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால எனக்கு உண்மையாலுமே ஐ வெரி மச் இம்ப்ரெஸ்டு. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆட்சியை பிடிச்சிருமா அதிமுக 26ல்? இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து நிற்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி VNS சார். வணக்கம்.